இப்போ வரும் அவர் கேள்வி என்ன, நான் யார்? ஆத்மனை அடையிறதுக்கு இது மிக சுருக்கமான வழி. அதில் தான் நம்மளும் வச்சுக்கணும் முழுக்க பக்தர்கள் இருக்காங்க. ஏன் தெரியும், அவங்க சாதி மதம் சமயம் ஒன்றுங்குறுக்குள்ள போக முடியாது, ஒட்டுக்குள்ள போக முடியாது. நேரடியா நீ வா. சரி, புவனராணி இருக்கிற இவ அம்மாவோட வச்சிருவோம். சாமிஜி நான் போகிறேன், அவரை பார்க்க 99 வயது வச்சு கொடுப்போம். சாமி நீங்கள் ஆசீர்வாதம் கொடுங்க, நான் இந்த கட்டை இனிமேல் கொஞ்சம் போகிறேன். அவன் முதல்ல சொல்லியாச்சு, கட்டேன்டா நான் போகிறேன், இந்த கட்டையை விட போகிறேன். அப்போ அவ சொல்கிற நான் போகிறேன்றது உடம்பில் இருந்து நிரூபிக்கப்பட்ட உண்மை, எல்லாருக்கும் தெரியும். ஆனால் தெரிய விருப்பம் இல்லை, பயம். ஓகே, அப்போ இந்த போகிறது யார் அங்கே அந்த இடத்துல வரும். நான் ஏன் அந்த இந்த கேள்வி அந்த போகிறது தற்போதைக்கு ஜீவ ஆத்மா சீவன் சொல்லுங்க. சீவன் அப்படின்னா சீவன் என்னங்க, அதாவது இங்க இந்த நான் உண்மையில இறைவன் தான். தானாகி யான் எனது என்று அவரவரை கூத்தாட்டி வானாகி நின்றாயே என் சொல்லி வாழ்த்துவனே. அதுல அப்பர் இறைவன் நான் நான் என்று எனக்குள்ளே இருந்து கூத்தாட்டுறோம். அவன் அந்த நான் தான் இவர் சொன்ன மாதிரி கழுவி துடைச்சி எடுக்க வேண்டிய நான். அது எப்படி எடுக்கிறதா கேள்விக்கு சரியான. அப்ப இப்ப இந்த உண்மையான நான் என்ன வளர்ச்சி, எனது 5 புலன்கள், எனது மனம், எனது புத்தி, அகங்கா எல்லாம் என்ன அந்த அழுக்கு கழுவி இந்த உண்மையான அதை அழுக்குப்படுத்த முடியாது. ஆனா அது கேட்கக்கூடாது. சொல்லுவாங்க இது எப்படி என்று கேட்காது. ஒரு தருமான புத்தமான சொன்னார், இந்த இதுல நீ எப்படி மாட்டிக்கொண்டான்னு கேட்காது. அதெல்லாம் அந்த கதை அதை கேட்டால் பரவாயில்ல. ஒருவன் அந்த கதையில் வில்லு அம்பு தான். ஒருவன் வந்து அம்பு பட்டு போச்சு, செத்து கொண்டிருப்பேன். யாரை இதை அவன் ஒரு ஒரு வைத்தியர் ஓடி போய் அந்த மாதிரி இருந்தான், நல்ல வைத்தியர். அப்பா எடுக்க போறோன்னு அம்பு எடுத்துட்டு மருந்து கட்டா அவர் முயற்சி செய்றாரு, சாப்பிட்றான் இல்லையோ. அவன் நில்லு, இந்த அம்பு யாரை தான், எந்த திசையிலிருந்து எய்தான், எந்த காரணத்தோட எய்தான், அதன் முதல் சொல்லு. அதுக்கப்புறம் அப்பா இந்த வார்த்தை முதலாவது வார்த்தை சொல்லும் முதல்ல நீ செத்துருவாய், கண்டிப்பாக அவருடன் வந்த அதை காப்பாற்றிட்டான்னு சொல்லுவார். ஆகவே இது எப்படி வந்தன்றதை கேட்க வேண்டாம். பெரிய மான்களும் அது அது விட்டுரும், அது வரவே இல்லை, அதுல அதை ஒன்று நடக்கவே இல்லை, அது வேற விஷயம். ஓகே, அது உங்களுக்கு தெரிய வரும் ஒரு காலத்துக்கு. இந்த இறை தத்துவத்தை இப்பவும் அப்படியே தான் இருக்கு. அப்ப அந்த உண்மையான எண்ணெய் சுட்டி இந்த என்ன புலன்கள், ஒளிகள், மனம் இதெல்லாம் சரி. இப்ப அதுக்கு அதைத்தான் கடவுள் குட்டிகள் நல்ல சிம்பிள். அதிகமாக நான் அன்னைக்கு சொன்ன மாதிரி அந்த என்ன கதை, அந்த விரிகாரண்ட கதை சுற்றி சுற்றி போவாங்க, நேரடியாக வந்துடும். இப்போ இந்த உபநிஷம் அது என்ன பிரம்ம வித்யாவா, என்ன பிரம்ம வித்தையா என்னன்னு இந்த இந்தியாவில் சில இடங்களுக்கு வைப்பாங்க. அதாவது அவ்வளோ பெரிய விஷயமா? இப்போ இது பெரிய விஷயம்தான். பிரம்ம வித்தையா இது என்று கேட்டேன்னா அந்த பிரம்ம வித்தையா அந்த உலகத்தில் உள்ள வித்தைகள் எல்லாம் மிக கஷ்டமானது. அப்படி அதை அடைஞ்சு வரணும். இது சாதாரண விஷயம் இல்லை, ஆனால் முடியும். புத்தி கிராஹியம் அத்தீந்திரியம் என்னது இது உன்னது தூய தெளிவான நேரான இல்ல சக்தி வாய்ந்த புத்தியால இதை நீ அறிந்து கொள்ளலாம். அப்ப நம்ம இப்ப என்ன செய்யறோம், புத்தியால விசாரிக்கணும். எப்படி இதை கழுவி தொடைகள்லாம் கேட்டேன். திரும்பவும் அந்த 24 மணித்தியாளர்கள் நம்ம 3 நிலையில இருக்கு. ஒன்று விழிப்பு நிலை, மற்றது கனவு நிலை, நீங்க திரும்ப சொன்ன மாதிரி தூரத்துக்கு போகாது. ஏன்னா நோ டைம், ஸோ இது எப்படி கழுவுறா எப்படி. இப்ப விழிப்பு நிலையில
இந்த எண்ணெய் சுற்றி என்ன இருக்கு? இந்த உடம்பு இருக்கு, புலன்கள், முறைகள், மனம், புத்தி, அகங்காரம். நான் நித்யானந்த சுவாமி இருக்காங்களோ இருக்கிறேன். என்ன வேணும் உங்களுக்கு? ஆஹா அவன் என்ன சொல்றாங்க சுவாமியா? சாமியை கொடுத்து வந்துட்டேன். இந்த உடம்பு அப்படி அக்கான்னு சொன்னா நாங்களே வந்து பார்த்துருந்தாங்க. நீங்க ஆழ்ந்த உறக்கம் இருந்தீங்க இல்லை? அந்த அக்கா வந்து என்ன ஏதாவது கோரி வேண்டியிருந்தா என்ன இல்லை? இல்லை, அந்த உடம்பு இந்த விழிப்பு நிலையில் இருந்த உடம்பு உறக்கத்தில் இப்ப கனவுக்கு வரும். கனவுல அந்த உடம்பு இல்லை, நடந்தது. நீங்க ஒன்றுக்கே இல்லை, ஆனா இந்த உடம்பு அங்க இல்லை. நீங்க சொல்லாங்க மற்ற கொஞ்சம் அறிவியர்கள் சொல்லுவாங்க, நான் பார்க்கல மற்றவங்க பார்க்குறாங்க இல்லையோ, அது ஒரு குழப்பம். அதை விட்டுருவோம். இவங்க உருப்பிட மாட்டாங்க. அப்படியே கேட்கறதுக்கெல்லாம் அது குதர்க்கம். அதோட அறிவில்லாத கேள்வி. அவங்களுக்கு உண்மை அறிவில் போகும் இல்லை, அதனாலேயே அது இல்லை. உன்னை பற்றி என்ன பற்றி தான் கதை நடக்குது. அப்ப கனவுல இன்னொரு உடம்பு, இன்னொரு உலகம், இன்னொரு உறவினர், எல்லாம் இதே உலகம். ஒரு அழகான உபனிஷம் சொல்லுது, கனவுக்கும் நனவுக்கும் ஒரு வித்தியாசம் இல்லை. இன்னொரு இடத்துல ஒரு இடத்துல சொல்லிடுறாங்கோ, கனவு நனவை விட கூட உண்மையானதான். ஏன் தெரியுமா? கனவுல இந்த இந்த உலகம் இது, இந்த நனவு உலகம் உண்டு வராது. நீங்க ஞாபகம் வேற. இப்போ தாகம் வருன்னு வச்சுக்கோங்க, இப்போ தண்ணி குடிக்கிறது, தண்ணி பக்கத்தில் குடிக்க முடியாது, அது கனவு வரும். ஆனா கனவை இப்போ நம்ம நனவுல ஞாபகம் வரும். அப்ப எது முக்கியம்? கனவு நனவு பாருங்க. நீங்களே இருக்கீங்க கனவு ஒத்துக்கொள்ளாதவங்களும் விட்டுருக்கணும். இது ஒரு சற்று ஒரு மிக சூட்சமான விஷயம். அங்க ஒரு இடம், அதில் ஒரு இது கொஞ்சம் விளைவு, அதை அதான் ஞான வாசிஷ்டம். அதில் இந்த இந்த சரியான முறையில் கனவை பயன்படுத்தினா நீ இந்த ஆத்மனை அறிந்து கொள்ளலாம். உன்னை என்னை அறிந்தால், உன்னை அறிந்தால் நீ உலகத்தில் பாட்டு இருக்கு. அது என்ன அர்த்தம்னா அவ்வளோ இல்லை, அது இருந்தாலும் அது இருக்கு. உன்னை அறிந்தா பாருங்க, அந்த காரணமாக இருக்கும். என்ன நான் முதல்ல சொன்ன மாதிரி இது தெய்வ திருவருள். என்ன பகுனாம் ஜன்மனா வந்தே பணம் சொல்றான். பல பல புறான் கோடி பிறவிகளுக்கு அப்புறம் இந்த உயிர் இந்த ஞானத்தை அடையிறதுக்கு கொஞ்சம் தயாராகும். அப்போ சாதாரண விஷயம் இல்லை, மிக மிக அபூர்வம். சத்த கோடி புண்ணியம், எத்தனையோ கூடான கோடி நீங்க செய்த புண்ணியம், அது நிறைய புண்ணியம் சொல்லிட்டு போனாங்க. உள்ள தூய்மை நடந்து இந்த விஷயத்தை அறியக்கூடிய இவ்வளோ உங்களுக்கு இன்டர்நெட்ல போய் பாருங்க, எத்தனை புத்தகம்லாம் இருக்கு. ஆனா சொல்றேன் ஓப்பன் சீக்ரெட், இது தமிழ்ல எழுதி படிச்சு பாருங்க. ஒன்று போனாங்க சித்த சுத்தி. ஓகே, இப்போ கனவுல அந்த போன யோகா போகிற நாள் எடுத்துக்கோ. யோகா கூட இல்லை. இந்த அவ அங்கே தம்பிக்கு போனா, அம்மாவோட இருந்தா, அப்புறம் அவங்க போய் சொல்கிறாங்க, நான் ஒரு சிக்கல் போகணும், அங்கே பார்க்கணும், இமயமலை. ஏன்னா அது குளிர்காலத்தில் சிரமமாக வண்டி போய் கேட்காதுன்னா, சூடு காலத்தில் நானே பார்த்துட்டேன்னு தெரியாது வெயில். ஆனால் மழை காலம் சூடு இல்லை எல்லாம் அனுபவிச்சு சொல்கிறேன் கனவு. அது சொல்லிட்டு நாள் எழுந்து சாமி நான் கனவு கண்டேன்னு ஊருக்கு போய மாட்டேன் என்னன்னு சொல்கிறேன். சரி கொஞ்சம் நாள் அந்த கனவு அவ்வளவு இவரோட உடம்பு, அம்மா, தம்பி, இந்தியா, இலங்கை, இது முழுக்க எங்கே இருந்து. சரி, நானே அதை விட சொல்றேன், இவட மனத்தில் இருந்தேன்னு சொல்றான். அது காணாது.
திரும்ப அடுத்த ஸ்டெப் என்ன? அவ்வளவு இவட உடம்போடு சேர்ந்த அத்தனையும் யார்? இவங்க நீங்கள் தானே. நான் கனவு கண்டா அந்த உண்மையான நான் கனவை கொண்டு கழுவ சொன்னேன் இல்லையா, கனவு கொண்டு அதுல அந்த கனவு அவ்வளவு முக்கியத்துவம். இந்த கனவு முழுக்க எனது உடம்பிலிருந்து இந்த உலகம் முழுவதும் ஒரு கதை பெரிய காட்டுறேன். லண்டன்ல ரெண்டு அங்கே பப்ளிக்ல போய் ஆக்கள் சபையில ஒரு விஷயத்தை ஆர்கியூ பண்ணி மற்றவங்களை இங்கே இருக்கு புலவர்கள் எல்லாம் மற்றவங்களை தோற்கடிக்கிற கலைஞரே ரெண்டு கட்டிக்காரனான இந்த ஸ்பீக்கர்ஸ் ஒரேட்டர்ஸ் அவங்க ரெண்டு பேரும் ஒன்றால ஒரு தோற்கடிப்பார், மற்ற தோற்கடிப்பார். ஆக்களுக்கு ஆனந்தம் இல்லை இல்லையா? இந்த இப்படியான இருக்கிறதுக்குள்ள ஆனந்தம். ஒரு பெரிய விஷயத்த ரெண்டு ஆர்கியூ பண்ணி சங்கராச்சாரிய தினியும் உங்களோட போட்டி போட்டு அவங்கள தவறுன்னு நிரூபித்தார். அது தவறுன்ற அப்பா நீ போகிற வழி இல்லை, இந்த வழி சரியில்லை, தாயில அன்போடு செய்கிறார். அதில் ஒரு நாள் இவர் உண்மையில தோற்று போனார். அதாவது ஒரு போய் அவர் பெரிய கவலை எனக்கு பப்ளிக் அதான் போய் தூங்குறார். அன்றைக்கு இரவு கனவு கனவுல ஒரு பாயிண்ட், அங்கேயும் ஒரு பாயிண்ட் எடுத்தாலும் சண்டை பிடிக்கிற அந்த ஆர்கியூ பண்ணுறது தான். ஆர்கியூ என்ன சொல்றது? விவாதம். அப்போ கனவு ஒன்று கண்டார். அந்த கனவுல இங்கே தோற்கடிக்கிட்டு வந்துட்டாங்க. எங்க அன்றைக்கும் வைக்க கனவுல கூட என்ன நடக்குது? ஒரு இது வந்து அவன் இவரை தோற்கடிச்சுட்டான். அவர் கண்ணை முடிச்சு பார்த்தா பெரிய கவலை. அவர் அடே நனவிலே என்ன உண்மையிலாம் தோற்கடிச்சுட்டான், கனவுலையே அங்கேயும் நோத்தி ஆண்டுட்டு கவலை வந்து மூங்கல்றாரு. அடக்குள்ள திடீர்னு எனக்கு ஐடியா வந்து இந்த பாயிண்ட் அவன் என்ன தோற்கடிச்ச அந்த பாயிண்ட் அவனுக்கும் எனக்கு நான் தெரியும் அவனும் தெரியாது. கவனம் கேட்கும் பாயிண்ட் நான் என்ன சொல்றேன்னா அந்த கதையை பற்றி இல்லை, மோரல் அதுக்கு என்ன விஷயம் சொல்றேன். நான் அவன் தான் கனவுல என்ன தோற்கடிச்ச அந்த 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 விஷயம் சொல்லி. ஆனா அத்தனை பாயிண்ட் என்ன அவன் தோற்கடிச்ச அத்தனை பாயிண்ட் எனக்கு தான் தெரியும் ஒழிய அவனுக்கு தெரியும். பெரிய சந்தோஷம் அடிச்சு போய் அன்னைக்கு அவன் அந்த கனவுல தோற்கடிச்ச அத்தனை பாயிண்ட் வச்சு இவனை தோற்கடிச்சுட்டான். கதைக்கு விட்டுங்க இப்போ வாங்கும். இதுதான் உங்களுக்கு நான் சொன்னேன். அந்த கனவுல அவன் இவரை தோற்கடித்தான். ஆனால் அந்த தோற்கடிக்கப்பட்டவர் தோத்தவர் ரெண்டு பேரும் யார்? நம்ம என்ன சொல்றோம்? இப்ப இந்த அறிவீனமான காலத்துல இப்ப எழுப்பி நான் கனவு கண்டேன், அங்க போனேன் வந்தேன் சொன்னா ஒழிய இல்லை. அப்ப இந்த கனவுல எப்படி தவறு நனவுல எப்படி தவறு விட்டோமோ அந்த தவற கனவுல இருந்து விழித்தும் நம்ம வரும். அந்த தவறை விடாம கொஞ்சம் புத்திசாலியமா இருந்தா நான் என்ன கழுவலாம். நான் சொல்றேன் சாமி நான் இவன் உதாரணத்துக்கு அதை எடுத்துக்கணும். சாமி நான் கனவு வேண்டாம் அம்மா பார்த்துட்டு அப்படியா நான் அனுப்பி என்ன நடந்தது? ஒன்று நடக்கல. ஏன் இவ இந்த நனவுல இருந்த உடம்பு நான் அந்த ஜீவாத்மா நான் பூனராணி கனவுலையும் இருந்தான் அர்த்தம். நான் என்ன அந்த கழுவத்துக்குரிய எதை சொல்றேன்? நான் இந்த இவகிட்ட அந்த அறிவு இல்லை. என்ன சொல்லணும்? கண்ணை முடிச்சு பார்த்து இது நம்மள்கிட்ட இந்த அறிவு இல்லை. ஞானநூல் தான் நான் சொல்றாங்க வேற வழியே இல்லை. அதனால ஏன் இந்த ஞானநூலை படிக்க வேண்டாம்? இது அதீந்திரியம். அதாவது சாதாரண மனத்துக்கும் நம்மட பஞ்ச புலர்களுக்கும் நம்மட இப்போ உள்ள நம்மட நீங்க பாத்தீங்களா அத்தனையும் என்ன இது உங்களோட பஞ்ச புலனுக்குள்ளே மனத்துக்குள்ளே என்ன இருக்க முடியும்? அதுக்கு மேலே இல்லை. நீங்க படிக்கிற அத்தனை பாடங்கள் உலகத்தோட அத்தனை விஞ்ஞானங்களும் இல்லை நீங்க புத்தகம் இது அதுக்குள்ள. ஏன்னா இது அத்தீந்திரியம். அதாவது உங்களோட புலன்
பொறிகள் மனம் சொல்லுன்னு புத்திய கூட மேல விஷயம். அதனுடைய சாதாரணமா இதை விளங்க அதெல்லாம் பெரிய 12 வருஷம் வந்து விஷயம். அப்ப உங்க வாங்கிட்டாங்க. அப்ப அந்த கனவு முழுக்கன்னா இந்த அறிவு வந்துட்டா என்ன நடந்தது? அந்த அந்த கனவுல இந்த நனவுல இந்த உடம்பும் அங்க வரல. அப்ப இந்த உடம்பு போயிட்டு அந்த கனவுல வந்த உடம்பும் நான் இல்லை. கனவு முழுக்க நான். ஆனா இந்த உடம்பாய நான் அல்ல. இங்க வாங்க திரும்ப சொன்ன மாதிரி இந்த இடத்துல நமக்கு மிக கொஞ்சம் ஸ்லிப்பரிக்கணும். உடம்பா நான் இல்லை, நம்மளோட ஆத்மா இறைவனோடு சேர்ந்த அந்த நான் தான் கனவில போய் இந்த கனவை கண்டு கண்டதுதான். அப்ப அதை சுவாமி திரும்ப அதை உணர்வு நடைமுறைப்படுத்துறதா இந்த செய்யும். முதலாவது இந்த கனவுல ஏதாவது நடந்ததா? இல்ல கண்ணா சொல்ல கேள்வி சரியான ஏன்னா இது உலகத்துக்காக இந்த சத்தம் நடக்கல. நீங்க எவ்வளவு தூரம் என்ன தேடி வந்தீங்க இல்லையோ தொடக்கத்துல இருந்தே முயற்சி பண்ணிருக்கேன். இதை மட்டும் தான் சொல்லியிருந்தேன். கவனம் இருக்கும். கனவுல என்ன பலனா கனவின் பலன் எத்தனையோ புத்தகம் என்ன அதை போயின்னு கனவு போய் சாத்திரம் கேட்பீங்க இல்லையோ. அது எதிர்மாறா திருவருட்பயன் இருக்கு. இப்படி சொல்லுங்க கனவு உங்களோட தமிழ் புத்தகத்திலே இருக்கு. கண்டவற்றை நாளும் கனவில் கலங்கியிடும் திண்டுறலுக்கு என்னோ செய். நீங்க என்ன செய்றீங்க? கனவுக்கு பலன் கேட்குறீங்க. அவங்களுக்கு இந்த அற்புதமான நூல்ல இருக்கு. தயவு செய்து மற்றவங்களை நீ குழப்பாதே. நான் மற்றவங்களை சொல்றேன். அதை பார்க்க நீங்க என்ன தேடி வந்தோட சொல்றேன். உங்களை தேடி வந்தா சொல்லுவோம். ரைட்? கண்டவற்றை நாளும் கனவில் அது ஏதோ குழப்பி அடிச்சு